அனைவருக்கும் வணக்கங்க. சித்திரை 1 தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாகவே அமையப் போகுதுங்க. நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போகுது. அது மட்டும் இல்லாம, நீங்க எந்தெந்த காரியத்த செய்யணும்னு நெனச்சீங்களோ, அது எல்லாம் உங்கள தேடி வரப்போகுது. உங்களுக்கு மகிழ்ச்சியான நாட்களாகவே வரக்கூடிய நாட்கள் இருக்கப் போகுதுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன பண்ணணும்? என்னென்ன பண்ணுனா இந்த பலன்கள்லாம் கிடைக்கும்? என்னென்ன பரிகாரங்கள், எந்த தெய்வத்த வழிபடணும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள்ல உங்ககிட்ட நான் முழுசா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம வீடியோவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த ஒரு விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய உழைப்பையும், தன்னார்வத்தையும் வெளிப்படுத்தும் கன்னி ராசி அன்பர்களே. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில இருக்கக்கூடிய அதிக அக்கறை கொண்டவர்களாக நீங்க இருப்பீங்க. அதீத உணர்வுகள் கொண்டவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம, கௌரவத்த பார்த்தீங்கன்னா, அனைத்து இடத்திலுமே நீங்க எதிர்பார்ப்பீங்க. சிக்கனத்தை கடைப்பிடிப்பதில் நீங்க வல்லவர்னே சொல்லலாங்க. உலகம் முழுவதும் சுற்றி வர வேண்டும் என்ற விருப்பம் கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சொல்லணும்னா தடைபட்டு இருந்த புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வதற்கான நிறைய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியே வரப்போகுது. செய்தொழில் வருமானம் பல மடங்கு உயரப்போகுதுங்க. மாற்று கருத்து உடையோரிடம் விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லதுங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாகவே இழுபறியாக இருந்து கொண்டிருந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான திருப்பங்களை கொண்டு வரப்போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது. திருமணம் ஆகாதவர்களுக்கு தடைகள் அனைத்துமே நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க. குறைந்த முதலீட்டில் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்களை தொடங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்கை எப்பாடுபட்டேனும் காப்பாற்றி விடுவீர்கள். வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்று புதிய அசிய சொத்துக்களையும் வாங்க போகிறீங்க. உங்களுடைய அனைத்து செயல்களையும் திட்டமிட்டு சரியாக செயல்படுத்த போகிறீங்க. உங்களுடைய தர்க்க ஞானத்தால் சண்டை சச்சரவுகளில் இருந்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான உறவு உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. சமுதாய பொது நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கலந்து கொள்வீர்கள். புதிய வாகனங்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. மற்றபடி பார்த்தோம்னா உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே தனித்தே செய்து முடிக்கும் வல்லமை கொண்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்களுடைய அறிவுத்திறன் பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் வெளிப்பட போகுது. ஆன்மீக விஷயங்களில் பார்த்திங்கன்னா சிறப்பான ஈடுபாடு காட்ட போகிறீங்க. புதிய மொழிகளை கற்றுக்கிட்டு பயிற்சி வகுப்புகளில் கூட சேர போகிறீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட யோகா, தியானம் இவற்றையெல்லாம் செய்கிறது மூலம் உங்களுடைய மதிப்பு கூடுங்க. நெடுநாட்களாக செய்யாமல் விட்டிருந்த நெடுந்தூர பயணங்களை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே செய்ய போகிறீங்க. சமுதாயத்தில் உங்களுடைய பெயரும் புகழும் உயரப்போகுது. உங்களுடைய பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுக்க போகிறாங்க. அவப்பெயர்களிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. வீடு மாற்றம் செய்ய நினைப்பவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வசதியான வீட்டிற்கு மாற போகிறீங்க. பயணங்களால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திருப்பங்களை ஏற்பட போகுதுங்க. சிலருக்கு வெளியூருக்கு போக நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகளால் தொல்லைகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்பட போகிறது இல்லைங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். உங்களுடைய பதவி உயர்வு உரிய நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. போட்டிகள் உங்களுக்கு குறைய போகுதுங்க. லாபம் அதிகரிக்க போகுது. நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து சென்றீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் விரிவுபடுத்த முடியும். கொடுக்கல் வாங்கலில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி மனதில் உற்சாகம் ஏற்பட போகுதுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதியவர்களை நம்பி கடன் எதுவும் தர வேணாங்க. விளைச்சல் உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கு நிறைய முயற்சிகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா விவசாய உபகரணங்களுக்கு செலவுகள் அதிகமாக கொஞ்சம் செய்ய நேரிடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புதிய நிலம் குத்தகைக்கு வந்து சேரும். போட்டிக்கு தகுந்தவாறு விலையை நிர்ணயம் செஞ்சு மகிழ்வீர்கள்.
பணியாற்றும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கப் போகுதுங்க. கட்சி மேலிடத்தில் உற்சாகப்படுத்தப்படுவீர்கள். கட்சியில் பார்த்தீங்கன்னா புதிய பொறுப்பு உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகுது. அடிக்கடி பிரயாணங்கள் செய்ய நேரிடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க. எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய பெயரும் சரி புகழும் உயரப்போகுதுங்க. ரசிகர்கள் சிறிது அலட்சியப்படுத்தினாலும் ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செஞ்சு மகிழ்ச்சி கொள்வீர்கள். கணவரின் பாராட்டுகளையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆடை ஆபரணங்களை வாங்கும்போது உங்களுக்கு நிறைய யோகம் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வீட்டில் நிம்மதியை நிலவப் போகுது. சுப காரியங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பங்கேற்று மகிழ்வீர்கள். நல்ல மதிப்பெண்களையும் மாணவர்கள் பெறுவார்கள். பெற்றோரின் ஆதரவு அவங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுடைய கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். சக மாணவர்களின் ஒத்துழைப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்க போகுது. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை மாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. ஊதிய உயர்வுடன் கூடிய பணி மாற்றமும் உங்களுக்கு ஏற்பட போகுது. குறிப்பாக சொல்லணும்னா வெளிநாட்டில் பணிபுரியும் நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரச அனுகூலம் கிடைக்க போகுதுங்க. வியாபாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா புதிய திட்டங்களை செயல்படுத்தி கொள்ள சிறப்பான சந்தர்ப்பம் கிடைக்க போகுதுங்க. சக ஊழியர்களுடன் ஒத்து போவீர்கள். பெரிய கடன்களிலிருந்து விடுபட போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழில் நடக்க போகுதுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று தேங்காய் நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. அதிர்ஷ்ட கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்கள் புதன்கிழமை, வியாழன் தேய்பிறை, திங்கள் புதன். அன்பு நண்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7வது இடத்துல கண்டகச்சனி நடந்துட்டுருக்குங்க. அதனால் தினம்தோறும் தவறாமல் உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு நல்லதுங்க. கணவன் மனைவி உடல்நிலையில் பார்த்தீங்கன்னா மிகுந்த கவனமாக இருக்க வேண்டுங்க. பிள்ளைகள் தொடர்பான எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அனுகூலமே ஏற்பட போகுதுங்க. பிள்ளைகளோட தொழில் வியாபாரம் உத்தியோகம் படிப்பில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலக போகுதுங்க. வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் யோகம் உங்களுக்கு வரப்போகுது. கடனை அடைக்கும் முயற்சிகளில் உங்களுடைய வெற்றி உங்களுக்கு சாதகமாகவே அமையப்போகுதுங்க. இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு பரிபூர்ணமாக நீங்க போகுதுங்க. கோளார் பதிகத்தை தினமும் கேட்பதும் படிப்பதும் அஷ்டலட்சுமி யோகத்தை உங்களுக்கு தரப்போகுது. நிறைய பண வரவும் உங்களுக்கு ஏற்படுங்க. தேவையில்லாத பொருட்கள் வாங்குவது, வண்டிகள் வாங்குவது இப்படியான விஷயங்கள்லாம் தவிர்த்திங்கன்னா மிக மிக நல்லது. திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அற்புதமான அமைப்பு உங்களுக்கு உள்ளதுங்க. திடீர் அதிர்ஷ்டம் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு அனுகூலம் காணப்படுங்க. எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இழுபறியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு தீரப்போகுதுங்க. முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா நல்லது. புதிய கூட்டாளிகளால் பெரும் பாதிப்புகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால கவனமாக இருப்பது நல்லதுங்க. உங்களுடைய துணை, பெற்றோர், பெரியோர், சகோதர சகோதரிகளிடம் ஆலோசித்து விட்டு பெரிய காரியங்களை செய்வது மிக மிக நல்லதுங்க. வரக்கூடிய இந்த ஆண்டில் திருமணம் நடக்கும் யோகம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. பிரிந்த கணவர் மனைவி மீண்டும் சேர நிறைய யோகமும் கூட இருக்குது. பணவரவு உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு செய்வதற்கான முயற்சிகள் நீங்கள் நிறைய மேற்கொள்ள போகிறீங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இழுபறியாக இருந்த நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுதுங்க. குழந்தைகளுக்காக காத்து இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்டும் செய்யும் காரியங்களில் உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுதுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள் அலமேலு தாயார் வழிபாடு இது மாதிரியெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் உடனே உங்களுக்கு நடக்குங்க.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளை கன்னிராசி நேயர்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, நீங்கள் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது விஷயங்கள்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.